முதல்ல சட்டியை காய வைக்கணும். ரெண்டாவது வெந்தயத்தை போடணும். நல்லா சட்டி காஞ்ச உடனே வெந்தயத்தை போடணும். போட்டுட்டு வெந்தயம் வெடித்த உடனே அதுக்கு தேவையான பொருள்கள். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா குறுக்கு வழிக்கு திருக்க கருவாட்டு குழம்பு. அதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னா வெள்ளைப்புடு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மாங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்த பிறத்தாடி மிளகாத்தூளை இதில் போடணும். மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் நேரம் ஜெண்டவுன்னா புளியை கரைச்சி ஊற்றணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு, அது நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றணும். அப்புறமேலு கொல 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 கொலன்னு கொஞ்சம் இதாக வந்தவொடனே திருக்க கருவாட்டை நல்லா அலசி போட்டு மண் இருக்கும். இப்போ என்னம்மா போட்டா? சட்டியை காய வச்சு எண்ணெய், வெந்தயம், மாங்காய், வெங்காயம், வெள்ளைப்புடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நீர் தண்ணிச்சத்து பூரா நல்லா வத்தணும். வத்தின பிறத்தாடி கொஞ்சம் நேரம் செண்ட உடனே மிளகாத்தூளை போடணும். போட்டு கிண்டணும். கிண்டி நல்லா சேர்மானம் வந்த பிறத்தாடி புளியை கரைச்சி ஊற்றணும். அது நல்லா வதங்கணும். இப்போ சொல்லுமா. நல்லா வதங்கின பிறத்தாடிதே மிளகாப்பொடி போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கின பிறத்தாடிதே புளியை கரைச்சி ஊற்றணும். நல்லா கொல 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 கொலன்னு வந்த போனா கருவாட்டை அலசி திருக்க கருவாடு கட் இப்படி நல்லா வதங்கின பிறத்தாடிதே புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். அப்போதே நல்லா இருக்கும். இப்போ பொடியை பாருங்கப்பா. ஆச்சி புளிக்குழம்பு பொடி, குழம்புக்கு தகுந்தபடி 2 பாக்கெட்டு. அதில் எல்லாம் சேர்ந்துருக்கும். மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, வத்தை, மிளகு எல்லாம் சேர்ந்துருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ கரண்டியை எடுத்து அப்படியே கலக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றணும். எண்ணெய் எவ்வளோ விலைக்கு ஊற்றுறோம்னா அவ்வளோ விலைக்கு வரும். அப்படியே நல்லா கொதிக்கணும். கொதித்தவொடனே கெட்டியாக வந்துடும். இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். போன பறத்தாடி திருக்க கருவாடு. இந்த கருவாட்டை காமிக்கிறேன் பாருங்க. நல்லா அலசணும். உப்பு இருக்கும், மணல் இருக்கும். கருவாட்டை காமி. உப்பு பார்த்துக்கிறோம். ஆஹா, சூப்பர். அது என்னதுமா? புளி கொஞ்சம் பத்தாது, கொஞ்சம் புளி. காரம், உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தாத்தையும் குழம்பு நல்லா இருக்கும். நல்லா கெட்டியாக சோத்துல போட்டு பெரட்டி சாப்பிட்டா குறுக்கு வலி, வெள்ளைப்பூடு, கையா ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் எனக்கு நடந்தீங்க போடா. சொல்லு. நான் கொஞ்சம் நேரம் செண்டுதே கருவாட்டை போடுவேன். குழம்பு கொஞ்சம் வத்தணும். வத்தின பருத்தடிக்கையும் போடுவேன். பார்த்தே நல்லா இருக்கும். கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது. மாங்காய் பச்சடியை குழம்பு நல்லா வத்திருச்சு. வத்துறவனே இப்போ அந்த கருவாட்டை போடணும். போட்டு கொஞ்சம் நேரம் செண்டு கொஞ்சம் வெந்த பிறத்தாடி அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிடணும். அப்படியே லேவிய மாதிரி இருக்கும் சோத்துக்கு. குறுக்கு வலி, வெள்ளைப்பூடி சேர்த்துருக்கனால நல்லா குறுக்கு. மிளகு வச்சுருக்கனா வெயிலுக்கு தாங்காது. அவுத்த கலக்கி விட்டு போடும்.
வெள்ளைப்பூடுதே இதுக்கு மெயின். உரப்பு புளிப்பு எல்லாம் காரம் சாரம் பத்தலைனா கொஞ்சம் புளி இதை போட்டுக்கிறலாம். அதனால் ஒன்றும் இல்லை. குழம்பு கொதிக்குது பாருங்கள், நல்லா வத்திருச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு. ரத்தமாக இருக்கணும், சிவப்பாக இருந்தாத்தே எண்ணெய் அப்படியே மிதக்கணும். இப்போ மூடி வச்சிரும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜெண்டு அப்படியே கரண்டியை போட்டு கிண்டிட்டு அவ்வளோதே.